அவ சரின்னு சொல்லுவாளா? அவளால எப்படி அங்க இருக்க முடியும்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. ஏன்னா அவ மனசால அமெரிக்கனா தான் இருக்கா. பட் இந்த வயசுல ஒரு பொண்ணு அனாதையா இந்த நாட்டுல இருக்கிறது சரியில்லைங்க. அவ அக்கா கூட தான் இருக்கணும். இத நீங்க தான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். நல்ல தேசம், நல்ல மக்கள், நல்ல சம்பாத்தியம். ஆனா நாம சந்தோஷமா வாழ்ந்தோமா கிஷோர்? இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம தனியா தானே இருந்தோம். இந்த தனிமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சுன்னு நாம நினைச்சோம். பட் நாம தோத்துட்டோமே. சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம நல்லதோ கெட்டதோ நமக்கு நாமே எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாம அனாதையா தானே உணர்ந்துகிட்டு இருந்தோம். சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. ஏன்னு கேட்க நாதி இல்லாம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வாழ்ற இந்த கொடுமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். சரிதானே? நாம மனச ஊர்ல தொலைச்சிட்டு அமெரிக்கால சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் முழு சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில வரவே இல்லையே. குழந்தைக்கு பேர் வைக்கிறது, காது குத்துறதுன்னு எந்த ஃபங்க்ஷனும் நம்ம ஊரு மாதிரி செய்யவே முடியலையே கிஷோர். அக்காவுக்கும் எனக்கும் 4 வயசுதான் வித்தியாசம். ஆனா என்னையே அம்மா மாதிரி பாத்துக்கிட்டவ அவ. என்னது இது? என்னத்த மறைச்சு மறைச்சு கொண்டு போறா? கண்டிப்பா ஏதோ ஃப்ராடு தனம் பண்றாங்க. என்னன்னு பார்க்காம நாம விடக்கூடாது. தனா, பவானி, என்னது? லவ் லெட்டர். ஐயோ, லவ் லெட்டரா? ஐயோ, கத்தாத கத்தாத. யார் கொடுத்தது? நம்ம கிளாஸ்மேட் சங்கர் தான் கொடுத்தான். தப்பு. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவனை மட்டும் இல்ல, யாரையும் நான் காதலிக்க மாட்டேன். எங்க அப்பாக்கும் பிடிக்காது, எங்க அம்மாக்கும் பிடிக்காது, குறிப்பா ரமணி பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. குடு. ஏய், அது சங்கர் எனக்கு கொடுத்த லவ் லெட்டர். அப்படியா? சாரிடி. ஆமா, என்ன எழுதிருந்தா? யாருக்கு தெரியும்? நானும் படிக்கல. உன்னோட சேர்ந்து படிச்சு கிழிச்சு போடலான்னு பார்த்தேன். இங்க பாரு தனோ, நானும் உன்ன மாதிரிதான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்.
ப்ராமிஸ். படிக்காமலே கிழிச்சாச்சு, அம்பிட்டுதான். ஜானகி நல்லதா வளர்த்திருக்கா. என்னக்கா லவ் லெட்டரா? பேசாம படம் தானே சொல்லியிருந்தேன். எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்த? முதல்ல போய் படு போ. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா நீ? என்ன எழுதிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்போ அது லவ் லெட்டர் தானா? ரகு மாமாவுக்கா? அக்கா சொல்லுக்கா. சந்தியா, லவ்னா என்ன? லவ்னா லவ், காதல். சரி, அப்படின்னா பாசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? அன்புக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாமே லவ் தான். அப்ப நான் எழுதிருக்கிறது லவ் லெட்டர் தான். ஆனா உங்க மாமாவுக்கு இல்ல, அந்த கடவுளுக்கு. கடவுளுக்கு லவ் லெட்டரா? ஆமா, பாசத்தை கொட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல 10,000 ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா நினைச்சத சாமி நிறைவேற்றி கொடுக்குங்கிறது நம்பிக்கை. அதான். ஏங்கா, மருந்து மாத்திரை காப்பாத்தாத ஏன் உயிரை உன்னோட ராமஜெயம் காப்பாத்திருன்னு நம்பிக்கையா? ஒருவேளை காப்பாத்திட்டா அதான். ஏ சந்தியா, இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்காமே, கிஷோர் சொன்னாரு. அங்க போய் இந்த காணிக்கைய வச்சு வேண்டிக்க போறேன். அக்கா, கேன்சருக்கு கடவுளை விட சக்தி அதிகம். அதுகிட்ட இருந்து எந்த சாமியாலையும் ஒரு உசிரையும் காப்பாற்ற முடியாது. சந்தியா, தண்ணியில முழுகிட்டு இருக்கிறவன் அந்த பக்கமா சின்ன குச்சி ஒண்ணு மிதந்து வந்தா கூட அது தன்னை காப்பாத்திடாதான்னு அதை கெட்டியா பிடிச்சுப்பான். அந்த மாதிரி இது என்னோட நம்பிக்கைடி. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியாக்கா? மறுபடியும் சத்தியமா? ஏங்கா, பண்ணக்கூடாதா? இல்ல, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மாயா கிட்ட சொல்ல வேண்டான்னு நீ தானே என்கிட்டயும் கிஷோர் கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டியே. இது வேற சத்தியம்க்கா. Hi. Hey. Hi, Maya. What happened? Where are your parents? மாயா, அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே. அம்மா வருவாங்கன்னு தான் சொன்னேன், கூட்டிட்டு வருவேன்னு சொல்லல. மாம் டாட் 2 பேருக்கும் கேட் பாஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்டா என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்துருவாங்க. அப்ப நீ இன்னும் அவங்க கிட்ட உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலையா? ஏன் சொல்லணும்? என் சர்ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். நேர்ல பார்த்தா she will be pleasantly shocked. வாங்க போலாம். ஓகே. அதுக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கா. நோ வே. இந்த நிலைமையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றது this is risk. Impossible. I won't allow it. Please understand. என் பொண்ணு ஆடுறது நான் பார்க்கணும். Doctor, kindly do something and save her. I'm sorry. No way. கிஷோர், டாக்டர், என்னம்மா, என்கிட்ட சொல்லு. மாயா டான்ஸ் ஆடுறது நான் பார்க்கணும். டாக்டர் கிட்ட
பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போங்க. அம்மா, டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாங்களேம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. இல்ல, நான் போகணும், பார்க்கணும், டான்ஸ் பார்க்கணும். ஐயோ, ஏன் தங்கம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருந்தாதான் என்னவோ. உன்னை பார்க்கணும், என் பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு தானே ஊசர கையில புடிச்சுக்கிட்டு இருந்த. ஐயோ, அங்க போக முடியாதேடி. என்ன செய்ய முடியும்? நிலைமைய புரிஞ்சுக்கோடா. எங்க டிவில போட முடியுங்கிற மாதிரி மாயா சொன்னாலே. ஐ திங்க் அவளோட காலேஜ் வீடியோ சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அத இங்க டிவில பார்க்க முடியுமா? சரி, நான் பார்க்கறேன். சந்தியா, பதட்டப்படாத. மாயா இன்னும் வரல. வேற யாரோ தான் ஆடிட்டு இருக்காங்கம்மா. சந்தியா, 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 அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க காலேஜ் ப்ரோக்ராம லைவா காட்டுறாங்க பாரு. பாரு, மாயா டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு சொன்னேன்ல. பாரு. The next performance by Miss Maya Kishore. Maya is always a straight A student. Academically, she is a great student. Now she is coming to perform on stage. To be frank, I was never interested in this Indian classical dance. Out of my love towards my mom, I started to learn this dance because my mom loves Indian classical dance. I wanted to impress my mom. I wanted to show how much I love her. That's why I started to learn Indian classical dance, which I never thought I would perform. போதுங்க, இனி என்ன வேணும்? அக்காவை பார்த்துட்டேன், மாயா ஆடினத பார்த்துட்டேன். அழாதீங்க, அழாதீங்க.
எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நமக்கு காதல் ஜெயிச்சிடுச்சு. ஆனா நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பிரிச்சிடுச்சு. ஒருவனு சொல்லுங்க, யாரு இருக்கா? தவிர இப்ப எதுக்கு சந்தியா அதெல்லாம்? நானாதங்க அமெரிக்காவுல இருக்கிற அனாத. நான் அனாதையா சாகலாம். ஆனா சித்தப்பான்னு எல்லா உறவும் வேணும். எனக்கு கிடைக்காதது என் பொண்ணுக்கு கிடைக்கணும். எப்படி சந்தியா? எப்படி மாயாவை ஏத்துப்பாங்க சந்தியா? அவ நம்ம ஊர்ல நம்ம சொந்த பந்தங்களோட வாழணும். சந்தியா, என்ன பேசுற நீ? இது என்னோட கடைசி ஆசை. நிறைவேற்றுவீங்களா? உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு காட்டணும்னு தான் நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? நீ என்னடா ப்ரோக்ராம பார்க்க வராம அந்த லேடிய அனுப்பி வைக்கிற. ஏமா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் மேல உனக்கு என்ன கோபம்? அப்படி என்ன கோபம்னு சொல்லு. நான் டிவில லைவ்ல பார்த்தேன். பேசாதம்மா, நீ பேசாத பேசாத. நீ டிவில பார்க்கவா நான் 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண? ஏம்மா, ஏன் நான் அழ வைக்கிற? நான் அழுதா உனக்கு பிடிக்காதுல்ல? ஏன் என்ன அழ வச்ச? மாயா, மாயா, என்னாச்சு? அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி படுத்திருக்காங்க? என்னப்பா இது? எதுக்கு டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? சொல்லுமா, என்னாச்சுமா? பயப்படாத மாயா. எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னப்பா நடக்குது? என்ன நடக்குது இங்க? அப்பா சொல்லுங்க, அம்மாக்கு என்ன ஆச்சு? சொல்ல போறீங்களா இல்லையா? மாயா, சந்தியாவுக்கு லூகோமியா.
உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக போறாடா. அம்மாடி, எப்பவுமே நான் தாண்டி உனக்கு அம்மா. நான் தான் அம்மா. அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு. எனக்கு எப்படி அம்மாவா இருந்தியோ அதே மாதிரி இனிமே மாயாவுக்கும் நீதான் அம்மா. வாக்கு தரப்போறியா இல்லையா? அக்கா, எனக்கு உயிர் உயிருக்கு வாக்கு கொடுக்கா. அமெரிக்காவிலிருந்து நீ எதையும் கொண்டு வரக்கூடாது. குறிப்பா உன் கூட வேற யாருமே வரக்கூடாது. அக்கா, தர மாட்டியா அக்கா? தரேண்டி, வாக்க கொடுக்கிறேன். இனிமே உன் பொண்ணுக்கு நான் தான் அம்மா. இனி ஒரு நாளும் அவளை நான் கைவிட மாட்டேன்டி. போதுமாடி தங்கம். எனக்கு மடியிலே அக்கா மடியில மடியில தலை வச்சு படுக்கிட்டா. எனக்கு எல்லாமே நீதானே எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். ஆனா எனக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாம நான் இல்லம்மா. இப்படி அனாதைய விட்டுட்டு போயிட்டே. இதெல்ல எதுவுமே இல்லம்மா. நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாம நான் என்னம்மா செய்ய? அம்மா அம்மா. தப்பு பண்ணா தண்டனை கண்டிப்பா உண்டுன்னு சொல்லுவேன்.
இப்ப எனக்கு தண்டனை கொடுத்திருக்கே. சொல்லுமா, நான் என்ன தப்பு பண்ண? சொல்லுமா, சொல்லுமா. ஹலோ, என்னங்க, நான் தான் பேசுறேன். ஜானகி, எதுக்கு அழற? நம்ம சந்தியா தவறிட்டாங்க. அண்ணா, என்னாச்சுண்ணா? அன்னைக்கு என்னாச்சு அண்ணா? சந்தியா இறந்துட்டாளா? சொல்லு ஜானகி, அப்படி என்னாச்சு? அதான் சொன்னனே, சந்தியாக்கு கேன்சர். அப்படியா? நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கணும். என்ன? அவளோட கடைசி ஆசையே அவ அஸ்திய நம்ம ஊர் ஆத்துல கரைக்கணுங்கிறது தான். செய்யலாமாங்க? அவங்க அவ சொந்தம் பந்தோன்னு யாருமே பக்கத்துல இல்லாமையே செத்து போயிட்டா. அவ அஸ்திய நம்ம ஊர் ஆத்துல கரைச்சாதான் நிம்மதியா ஆத்மா சாந்தி அடையுங்க. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, கொண்டு வா. ரகுராமா, என்னாச்சுப்பா? ஜானகி என்ன சொன்னா? அவ வரும்போது சந்தியாவோட அஸ்தியும் கொண்டு வந்து நம்ம ஊர் ஆத்துல கரைக்கணும்னு அனுமதி கேட்டா. இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. மத்தவங்க லெட்டரை படிக்க கூடாதுங்கிற சென்ஸ் இல்ல. அது என்னன்னு எனக்கு தெரியாது மாயா. தெரியாதுன்னா பிரிச்சு பாப்பீங்களா? மத்தவங்க பர்சனல்ல ஏன் என்டர் ஆகுறீங்க? நீங்க வந்த பிறகுதான் அம்மா அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து என் அம்மாவை அழ வச்சு கொண்டுட்டீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா எனக்கு தூரம் ஆயிட்டாங்க. என்னையும் என் அம்மாவையும் இடையில வந்து நீங்க தான் பிரிச்சீங்க. என் அம்மா எதையுமே என்கிட்ட இருந்து மறைச்சதில்ல, மறைக்கவும் மாட்டாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட எதையும் சொல்ல விடாம பண்ணது நீங்க நீங்க தான். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா.
எங்க அம்மா கேட்டதே போதும். நீங்க இங்க வந்ததே தப்பு. 20 வருஷமா அம்மாவை தவிக்க விட்டீங்கல்ல, அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க இருக்காதீங்க, போயிடுங்க. போங்கன்னு சொன்னேன். Get out! இனி மாயாவுக்கும் நீதான் அம்மா. தரேண்டி, வாக்கு கொடுக்கிறேன். நீங்க இங்க வந்து அம்மாவை அழ வச்சே கொண்டுட்டீங்க. ரகு, காலத்தோட விளையாட்ட பாத்தியா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே ஆத்தங்கரையில நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போனவ இன்னைக்கு இதே தண்ணியில கரையறதுக்கு அஸ்தியா வரப்போறா. இந்த உலகத்துல நல்லவங்களோட கண்ணீருக்கு வலிமை அதிகம்பா. உசுறு குசுரா வளர்த்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஊருக்கு முன்னாடி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போனாலே இப்ப என்னாச்சு பாத்தியா? காலம் யாரையும் மன்னிக்காதுப்பா. அம்மா, இறந்ததுக்கு அப்புறம் யாரையும் தப்பா பேசக்கூடாதுமா. ஜானகி ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருப்பா. அவகிட்ட இந்த மாதிரி எதுவும் பேச வேண்டாம். தனலட்சுமி, எதுக்கு இப்படி அழற? அம்மாவை பாக்கணும் பாக்கணும்னு அழுதுட்டு இருந்த, இப்பதான் அவங்க வந்திருக்காங்கல்ல, எதுக்கு அழற? நான் ஒரு வாரம் தான் எங்க அம்மாவை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கே என்னால முடியல. ஆனா
அம்மாவை பார்க்கவே முடியாதுல்ல. அவனால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா மாயா, ஐயா, இடம் வந்துருச்சு. அஸ்தி எங்கேயே கரைச்சுடலாம். மாயா, அஸ்தியை கொடுமா. மாயா, அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்ல. அவளோட ஆசையை நிறைவேற்ற தானே நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். குடுமா. அஸ்தியை திறந்து போக்கு. அண்ணே, என்னம்மா? இப்போ ஆத்து தண்ணியில கரைஞ்சது சந்தியாவோட அஸ்தி மட்டும் இல்ல, சந்தியாவோட அப்பன் ரமணி அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் சேர்த்துதான். ஜானகி அந்த காரியத்தை ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சுட்டா. அது ரகுராமுக்கும் புரியல, அந்த அத்தை ரமணிக்கும் புரியல. ஜானகிக்கு இனிமே எந்த காலத்திலையும் சந்தியா கூட ஒட்டு உறவே இருக்காதுங்கிற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் ஜானகி கழுத்துல ரகுராம் தாலிய கட்டினான். ஆனா இப்போ ஜானகி சந்தியாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரே குடும்பமா சேர்க்க பாக்குறான். ரகுராம் என்ன செய்வான்னு நினைக்கிற? நம்ம என்ன செய்யலான்னு நினை.
என்னாச்சு? டாடி, லெட்ஸ் கோ. எங்கம்மா? எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போலாம். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி என்னால இந்த வீட்ல தங்க முடியாது டாடி. I'll get my things. நில்லு மாயா. மாயா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நாம இங்க இருக்கிறது தான் சரி. ஏன் டாடி? ஏன் இப்ப ஹோட்டல்ல தங்கறதுனால என்ன ப்ராப்ளம்? பொண்ணுங்க ஹோட்டல்ல தங்க கூடாது. It's damn crazy. Just 3 days தானே டாடி, நம்ம ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். ஹோட்டல்ல தங்க கூடாது, இங்கதான் இருக்கணும். 3 நாள் முடிஞ்சதும் உங்க இஷ்டப்படி போகலாம். மாயா, சொந்தம் பந்தோன்னு இத்தனை பேர் இருக்கும்போது ஏமா ஹோட்டல்ல போய் தங்கணும்? உனக்கு இங்க என்ன வேணும்னு சொல்லு டாடி. மாயா, அதையும் எடுத்துட்டு போங்க. திரும்ப வேற ஏதாவது எடுக்கணும்னா அப்போன்னு கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து தரேன். ஒண்ணும் வேண்டாம், லீவ் மீ அலோன். அக்கா, நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கவே இல்லைல்ல? பாத்தியா அமெரிக்கா அக்கா எவ்வளவு பெரிய கோவக்காரின்னு. சீனு மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். டேய் பேசாம வாடா, வா. Maya, are you feeling okay? I'm feeling horrible, Daddy. என்னால முடியல. மாயா, கொஞ்சம் மெல்லமா பேசுமா. டாடி, எனக்கு இங்க யாரையும் பிடிக்கல. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க கூட இங்க யாரும் விரும்பல. டாடி, ஒரு நாள் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம இப்பவே போலாம். என் அம்மா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா?